ஒரு மனிதர். அவரிடம் ஆயுதம் இல்லை, அவரிடம் அதிகாரமும் இல்லை. ஆனால் அவருடைய பேச்சும் எழுத்தும் தமிழ்நாட்டின் அரசியல் பாதையை மாற்றியது. அந்த மனிதர்தான் பேரறிஞர் சி.என். அண்ணாதுரை. மக்கள் அன்புடன் அழைத்த அண்ணா. 1909ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்த அவர் இளமையிலேயே தமிழ் மொழி, எழுத்து, நாடகம், பேச்சு ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவராக வளர்ந்தார். சமூகத்தில் நிலவிய சாதி வேறுபாடு, அநீதிகள், பெண்களின் அடக்குமுறை போன்றவற்றை கேள்வி கேட்கத் தொடங்கினார். பெரியார் ஈ.வி. ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் மற்றும் திராவிட இயக்க கருத்துக்கள் அண்ணாவின் சிந்தனையை ஆழமாக மாற்றின. சமத்துவம், மனித மரியாதை, சமூக நீதி என்பவற்றை அவர் தனது பேச்சிலும் எழுத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தினார். 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் DMK உருவான போது அரசியல் என்பது அதிகாரம் பெறுவதற்காக அல்ல, மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான கருவி என்ற நம்பிக்கையுடன் அண்ணா மக்களிடம் நேரடியாக பேசினார். அரசியலை மேடைகளிலிருந்து மக்களின் இல்லங்களுக்குள் கொண்டு சென்றார். தமிழ் மொழி மீது கொண்ட தீவிரமான காதலால் இந்தி கட்டாயத்திற்கு எதிரான போராட்டங்களில் முன்னணியில் நின்று, மொழி என்பது அடையாளம், அதை இழந்தால் நம்மை நாமே இழந்தது போல் ஆகும், அதுபோல் ஆகும் என்ற கருத்தை வலுவாக முன்வைத்தார். இந்த போராட்டங்கள் தமிழக அரசியலில் புதிய விழிப்புணர்வை உருவாக்கின. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா தலைமையிலான TMK வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. முதல்வராக பதவியேற்ற அண்ணா சமூக நீதி, சுயமரியாதை, மொழி மரியாதை ஆகியவற்றை அரசின் கொள்கைகளாக மாற்றி, அரசு என்பது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அமைப்பு என்ற எண்ணத்தை நடைமுறையில் காட்டினார். அவரது ஆட்சி காலத்தில் சமத்துவம் முன்னிலைப்படுத்தப்பட்டு மக்களின் குரல் அரசின் முடிவுகளில் பிரதிபலிக்கத் தொடங்கியது. அரசியல் என்பது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, பொறுப்பின் வெளிப்பாடு என்ற தத்துவத்தை அவர் விதைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை ஒரு அரசியல்வாதியின் பயணம் மட்டுமல்ல, அது ஒரு சிந்தனையின் புரட்சியாகும். இன்றும் திராவிட அரசியலில் அவரது வார்த்தைகளும் கருத்துகளும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற அவரது கனவு இன்றும் தமிழ்நாட்டின் அரசியல் வழிகாட்டி ஒளியாக திகழ்கிறது.